சிம்பு சோலோ ஹீரோவாக நடித்த போடா போடி படம் கடந்த 2012ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆனது. அதன் பிறகு 2 வருடங்கள் ஓடிவிட்ட நிலையில் அவர் பேர் சொல்லக்கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகவில்லை. நடிக்க வந்த புதிதில் அவரை வைத்து படம் எடுத்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் சிம்பு கொடுத்த டார்ச்சர்கள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. காலை 7 மணியில் இருந்து மொத்த யூனிட்டும் சிம்புக்காக காத்து கொண்டிருக்கும். சாயங்காலம் 6 மணி வாக்கில் ஹாயாக வருபவர் இன்றைக்கு எனக்கு மூடு சரியில்லை, அதனால் ஷூட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டு பறந்து விடுவார். வந்தவர்களுக்கு வேலையே இல்லாமல் முழு சம்பளத்தையும் கொடுத்து அனுப்புவார்கள் தயாரிப்பாளர்கள். இப்படி படப்பிடிப்புக்கே வராமல் டிமிக்கு கொடுத்து வீணாகியதன் பலனை தான் இப்போது படமே இல்லாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் சிம்பு. இடையில் நயன்தாரா காதல் தோல்வியை தழுவியதும் அன்சிகா சிக்கினார். அன்சிகா உடனான காதல் பிரேக்கப் ஆனதும் தான் வலியை தாங்க முடியவில்லை சிம்புவிற்கு. பெரிய பாறாங்கல்லை தூக்கி மனதிற்குள் போட்ட மாதிரி அப்படி ஒரு மரண வலியோடு புலம்பினார். அதிலிருந்து விடுவிக்க ஆன்மீகத்திற்குள் தன்னை அடைத்துக் கொண்டவர் ஹரித்வார், ரிஷிகேஷ் என மலை பிரதேசங்களுக்கு பயணம் செய்தார். திரும்பி வந்த பிறகு எந்த டிவியில் பேசினாலும் இந்த உலகமே ஒரு மாயை, மனிதர்கள் எல்லாம் பேய் என்று ஆன்மீக வியாபாரிகளைப் போலவும் ஒரு தத்துவ ஞானி போலவும் பேச ஆரம்பித்தார். அதை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் சிம்பு. கடந்த 2 வருடங்களாக சிம்புவுக்கு பேர் சொல்ல ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகவில்லை என்றாலும் இந்த 2015ஆம் ஆண்டில் பாலு, வேட்டை மன்னன், இது நம்மாலு என 3 படங்கள் ரிலீஸுக்கு ரெடியாகி கொண்டிருக்கின்றன. இதில் ஒரு படத்தையாவது ரிலீஸ் செய்துவிட வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கும் அவர், கடவுள் இந்த உலகத்தில் மனுஷனை படைச்சான், ஆனா மனுஷன் இந்த உலகத்துல கடவுளை படைச்சிருக்கான். இது புரியாதவன் மனுஷன் படைச்ச கடவுளை நம்புகிறான், புரிஞ்சவன் படைச்ச அந்த கடவுளையே நம்புகிறான் என்று சம்பந்தமே இல்லாமல் தன் ட்விட்டர் பக்கத்தில் புலம்பி தீர்த்துள்ளார். ஒரு காலத்தில் நடிகர் சங்கத்தின் விவகாரங்கள், போராட்டங்களின் பங்களிப்பு, இடையில் ரொமான்ஸ் மன்னன் என பன்முகம் காட்டி வந்த சிம்பு இப்போது சத்ருகன் ஜக்கியின் ஆன்மீக சீடல் போல் ஆகிவிட்டார். அவரது ரசிகர்களுக்கு பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரின் இது போன்ற ஆன்மீக புலம்பல்களுக்கு என்ன தல இப்படியெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க என்கிற ரீதியில் கலாய்த்தல் பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ரசிகர்கள்.